திருப்பூரில் நீட் தேர்வு எழுத வந்த மாணவியின் சுடிதாரில் நிறைய பட்டன்கள் இருந்ததால் அவற்றை போலீசார் அகற்றினர். பெண் காவலர் ஒருவர் மாணவியை கடைக்கு அழைத்துச் சென்று மாற்று உடை வாங்கி கொடுத்தார். பெரிய அளவிலோ வழக்கத்திற்கு மாறான அளவிலோ பட்டன்கள் இருந்தால் அனுமதி கிடையாது என்ற வழிகாட்டு நெறிமுறை காரணமாக போலீசார் பட்டன்களை அகற்றியதாக கூறப்படுகிறது. தேர்வர்களின் கைகளில் இருந்த பட்டைகள், கால் கொலுசுகளை அகற்றிய பின்னரே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். திருவண்ணாமலையில் மதியம் 1:35 மணிக்கு வந்த 3 மாணவர்கள் மையத்தின் மூடப்பட்ட கதவுகளை திறக்கும்படி கேட்டுக்கொண்டனர். கேட் திறக்கப்படாததால் ஹால் டிக்கெட்டை கீழே வீசினர். திருவாரூரில் கடைசி நிமிடத்தில் வந்த மாணவியின் தாலியை அவசரமாக கழற்றிய கணவர் மனைவியை தேர்வு மையத்திற்குள் அனுப்பி வைத்தார். கோவையில் மாணவர் ஒருவர் மறந்துவிட்டு சென்ற ஆவணத்தை வெளியில் நின்ற அவரின் பெற்றோரிடம் வாங்கி ஓடிச் சென்று கொடுத்தார். தருமபுரியில் தேர்வு எழுதுவதற்கு பதிலாக சேலத்திற்கு வந்த கிருஷ்ணகிரி மாணவி செய்வதறியாது கண்ணீருடன் நின்றபோது பெண் காவலர்கள் வாடகை டாக்ஸியை அமர்த்தி அவரை அனுப்பி வைத்தனர். கோவையில் தேர்வெழுத சென்ற மகளை உள்ளே அனுப்பிவிட்டு தேர்வு மையத்திற்கு வெளியே தவிப்போடு அவரின் தந்தை காத்திருந்தார். தேர்வு எழுதிவிட்டு வந்த மாணவ மாணவிகள் சிலர் இயற்பியல் பாடம் கடினமாக இருந்ததாக தெரிவித்தனர். பிசிக்ஸ் தான் டஃப். ஆனால் கால்குலேஷன் போடணும். அதாவது பயாலஜிலாம் கொஞ்சம் ஈஸியாக தான் வந்தது. கொஞ்சம் பயாலஜிலாம் ஈஸியாக இருந்தது. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. செக்கிங்லாம் பண்ணாங்க, ரொம்ப இதுவாக தான் இருந்தது. பட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இல்லை, நல்லா தான் இருந்தது. ஃபிசிக்ஸ் டஃப், பயோ ஈஸியாக தான் இருந்துச்சு. பயாலஜி வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆனால் வந்துட்டு ஃபிசிக்ஸ் பார்க்கும்போது தான் அது கொஞ்சம் ஒரு மாதிரி 120, 130 இருக்கிற மாதிரி இருந்தது. 12th வந்து அதிகமாக கேட்டிருந்தாங்க. ஃபிசிக்ஸ் ரொம்ப டஃபாக தான் இருந்துச்சு. ரொம்ப கம்மியாக தான் கொஸ்டின் அட்டன் பண்ண முடிஞ்சிச்சு. ஃபிசிக்ஸ் தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி மாடரேட்டாக இருந்துச்சு. பயாலஜியும் கொஞ்சம் மாடரேட்டாக. ஃபிசிக்ஸ் மட்டும் லைட்டாக டஃப்பாக ஃபீல் பண்ணுறேன். மிச்சபடி எல்லாம் ஓகே. பயாலஜி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கெமிஸ்ட்ரியும் அட்டன் பண்ணுற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஓகே. பயோ எப்பயும் போல் ஈஸியாக தான் இருந்தது. ஃபிசிக்ஸ் ஓகே. கெமிஸ்ட்ரிலாம் ஈஸியாக தான் இருந்தது. ஓரளவு ரொம்பலாம்